கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைங்க எப்படி இருக்கணும், பெற்றோர் எப்படி இருக்கணும். வீட்டுல போய் இதை வாசித்து பாருங்க. ஒரு கணவர் என்ற ஒரு குடும்பத்திலே மனைவியை நேசிக்கின்றவராக, பிள்ளைகளை நேசிக்கின்றவராக, எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரை நேசிக்கின்றவராக காணப்பட வேண்டும். மனைவி என்பவள் கணவருக்கு கீழ்ப்படைந்தவராக, ஆண்டவருக்கு வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படைந்தவராக, குடும்பத்தை கட்டி காப்பதிலே அவர் முக்கியமான ஒருவராக வாழ்ந்து காட்ட வேண்டும். பிள்ளைகளுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோர்களுக்கு எதிராக பேசக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, பிள்ளைகளை நம்ம வளர்க்கிறது பெருசு கிடையாது. பிள்ளைகளுக்கு நம்ம கல்வி கொடுக்கிறது பெரிது கிடையாது. பிள்ளைகளுக்கு எல்லாம் வசதிகளையும் செய்து கொடுப்பது பெரிதான காரியம் கிடையாது. ஆண்டவரை அறிகின்ற பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவர் காட்டிய பாதையிலே நடக்கிற பிள்ளைகளாக நாம் அவர்களை வளர்க்க வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற கடமை அது என்பார்களே. நாம் அதை ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது.